இப்போது தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியாக இந்த அரசாங்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கவனம் செலுத்துகிறாங்க. அது ஏன் வந்து இமீடியட்டாக பண்ண முடியல? பல விஷயங்கள் இருக்குது. பழைய நடந்த விஷயங்கள்லாம் நாங்கள் தோண்டி எடுக்கணும்ல. நாங்கள் ஏதாவது புதுசு பின்னாடி போயிட்டு பழச விட்டுட்டோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் பொறுத்த வரைக்கும் அடுத்து இவங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எதை நோக்கி இருக்கும்? பழசை மட்டுமே கிளறிட்டே இருந்தா அப்புறம் 6 மாதம் முடிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் கடைசியா திமுக சொல்கிற மாதிரி ஆட்சி மாறிடுச்சுன்னா ஆட்சி மாறப்போகுதுன்னு நீங்கள் நம்புறீங்களா? இந்த கோல்டு மானிஸ்டேஷன் ஸ்கீம் வந்து 2.0 அப்படின்னு சொல்லி கொண்டு வர போகிறாங்க. இது சரியான திட்டம் தானா? இது உண்மையானுமே அதிகாரப்பூர்வமாக வரப்போதா இல்லை சும்மா ஊடக கவனத்துக்காக அந்த மாதிரி செய்திகள் இந்த ஒரு 3-4 வாட்டி நிலேஷ் சான்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் கவர்மெண்ட்டோட எக்கனாமிக் அட்வைசரு. அதே சமயத்தில் கோத்தக் மஹிந்திராவோட நிறுவனத்தின் தலைவராக இருக்கிறார். ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் அதில் தலைவராக இருக்கிறார். அவர் கண்ணு ஆல்ரெடி உறுத்திட்டு இருக்குது. இந்தியாவில் 30,000 டன்னு இருக்குது தங்கம். அது கார்மெண்ட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா, மக்கள் பேக்கெட்லேருந்து கார்மெண்ட் பேக்கெட்டுக்கு மாறிடுச்சுன்னா நல்லா இருக்கும்னு பல ரேடிக்கல் ஸ்கீம்ஸ்லாம் அவர் சொன்னார். அந்த ரேடிக்கல் ஸ்கீம்லாம் செல்லாது. அதாவது 100 ரூபாய்க்கு தங்கத்தை வாங்கிட்டா இன்றைக்கி 65 ரூபா கொடுப்பாங்கன்னா, வட்டி இல்லாமல் 35 ரூபா 100 வருஷம் 20 வருஷம் கழிச்சு கொடுப்பாங்களாம். மக்கள் வேறெல்லாம் சுற்றிட்டுருக்குறோம். ஸோ அதெல்லாம் நடக்காது. இப்போ இந்த கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீமில் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் பேங்கை நம்பலை, ஜுவல்லரை நம்புகிறாங்க. அதனால் நீங்கள் உங்கள் தங்கத்தை கொடுத்தீங்கன்னா நாங்கள் 2% வட்டி கொடுப்போம் 5 வருஷத்துக்குங்கிறாங்க. அவன் கோல்டில் ஒரு இமோஷன் இருக்கும். இப்போ இந்த எங்கள் அப்பா போட்ட மோதிரம் நான் போட்டிருக்கேன்னு, இதை கொண்டு போய் நான் கொடுத்தேன்னா எங்கள் அப்பா மோதிரம் போயிடும், திரும்பி உருக்குவான். இதை பண்ணுறச்ச நான் ஒரு 4-5% மினிமம் இது கொடுத்துருப்பேன். இதில் ஒன்றும் இல்லை, இது ஒரு பேண்டுனால 4% கொடுத்துருப்பேன் அந்த காலத்தில். இப்போ ஒரு செயின் அது மாதிரி இருந்தால் 5-20% வரைக்கும் மேக்கிங் சார்ஜ் வாங்குறான். அந்த மேக்கிங் சார்ஜ் நான் கொண்டு போய் ஜுவல்லர்கிட்ட கொடுத்துட்டு அவன் உருக்கிட்டு நீ 5 வருஷத்துக்கு 10% நான் ரிட்டர்ன் கொடுப்பேன். ஆல்ரெடி நான் கொடுத்த 15% மேக்கிங் சார்ஜும் காலி. திரும்பி நீ உங்ககிட்ட கோல்டாக வாங்கி திரும்பி மேக்கிங் சார்ஜுக்கு இன்னொரு 15% காலி. நீங்கள் 10% கொடுக்கறதுக்காக நான் 30% கோல்டு விட முடியுமா? விட முடியும். நான் படித்தது என்னென்னா, என்னோட கோல்டை நாங்கள் வைக்க போகிறேன், அங்கே வச்சதன் அடிப்படையில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போகிறாங்க, ஒரு 5 வருஷம் முடிஞ்சோன்னா திரும்ப வாங்கி போகிறேன். அப்படிதான் நான் படித்தேன். நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறீங்க? இந்த கோல்டு அப்படியே வச்சுருந்தவன் ஏன் பண்ணிட்டு வாங்குறான்? அந்த வீட்டில் பீரோல வச்சுருக்கோம் சார். அந்த தங்கத்தை கொண்டு போய் நாங்கள் கொடுக்குறோம், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அவ்வளோ திரும்பி வச்சு அந்த தங்கம் வராது உங்களுக்கு. அது வராதா? அது வராது. அந்த தங்கத்தை உருக்கி படித்த செய்தி பொய்யான செய்தி. அதுவும் பொய் போல இருக்கு. ஆமாம், அந்த தங்கத்தை உருக்கி கவர்மெண்ட் யூஸ் பண்ணிப்பான். இம்போர்ட் பண்ணாமல் புதுசாக தங்கம் வாங்குறவங்களுக்கு கொடுத்துருவான். நீங்கள் தங்கம் வாங்குறச்ச இம்போர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பான். அப்போ நீங்கள் பண்ண மேக்கிங் சார்ஜ். சரி, இதனால என்ன பிரயோஜனம்? ஏன் அதை அங்கே கொண்டு போய் வைக்கணும், அதுக்கப்புறம் முறுக்கணும், அப்புறம் ஏன் திரும்ப நான் வாங்கணும்? ஏன் அதுக்கு கொண்டு வராங்க? நீங்கள் எல்லாம் தேவையில்லாமல் தங்கம் வாங்குறீங்களா? தங்கம் வாங்குறதுனால என்ன ஆகுதுன்னா, நாட்டோட அந்நிய செலாவணி காசு குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஏன்னா நம்ம ஊரில் தங்கம் கிடையாது, நம்ம டாலரில் தான் தங்கம் வாங்குகிறோம். அதனால் டாலர் செலவு ஜாஸ்தியாகுது. நீங்களே உங்கள் தங்கத்தை கொடுத்தா ரொட்டேஷனில் தங்கம் போயிட்டே இருக்குமே, நம்ம இம்போர்ட் பண்ண வேணாமேன்னு பண்ணார். ஆல்ரெடி மோடி கோல்டெல்லாம் வாங்க வேண்டாம்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு இதுக்கு எதுவும் தொடர்பு இருக்கா? அதே தரப்பு தான். மக்கள் கோல்டு வாங்கிட்டே இருக்காங்க. அன்றைக்கி என்ன சொன்னார்? 50 டன் கோல்டு கம்மியாக இருக்குது இம்போர்ட்லன்னாரு. நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தா அந்த 50 டன் எப்படி வந்ததுன்னா, ஏழை மக்கள் கொண்டு போய் இப்போ மார்வாடி இது மாதிரி என்பிஎஃப்சி அங்கெல்லாம் வச்சுட்டு கடனை திருப்ப முடியாமல் அதுக்கு ஆக்ஷனில் போன டன் தான் 50 டன்னு. அதனால் மக்கள் வாங்குகிறோம் வாங்கின்னு தான் இருக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஊரில் இப்போ இன்றைக்கும் இந்த விலைக்கும் துபாய் விலைக்கும் ஒரு கிராமுக்கு 1100 1200 வருஷம் வித்தியாசம் இருக்குது. 1200 ரூபாய் எனக்கு வித்தியாசம் இருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன்? 1 கிலோ கோல்டு நான் எடுத்துகிட்டு வந்தேன்னா 1000 கிராம், 1 கிராமுக்கு 1000 ரூபான்னா 1000 கிராமுக்கு 10 லட்ச ரூபா. அதனால் குருவி வியாபாரம் அமோகமாக நடந்துகிட்ருக்கு. அண்ணாமலையோட பாஸ் மோடி என்ன சொன்னார்னா, ஒரு வாழ்க்கை எல்லோரும் உங்களுக்கு படிப்பு இருந்தால் என்ன, பக்கோடா போட்டு பழிச்சுக்கங்கன்னாரு. சரி, இப்போ பக்கோடா போட்டால் எண்ணெயெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி ஆகுது. இந்த சாப்பாடு எண்ணெயெல்லாம் நீங்கள் இம்போர்ட் பண்ணுறது காஸ்ட்லி ஆகிறதுனால குருவி வியாபாரம் திறந்து விட்ருக்கிறார். இப்போ இந்த டேக்ஸ் எல்லாம் ஏற்றினத்தில் நீங்கள் துபாய் போய்ட்டு தங்கத்தோடு திரும்பி வந்தீங்கன்னா, ஒரு 100 கிராம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 1 கிராமுக்கு 1000 ரூபான்னா 1 லட்ச ரூபா கொடுப்பார். இந்த கஸ்டம்ஸ் எல்லாம் நீங்கள் கவனித்து கரெக்ட் பண்ணி வந்துட்டிங்கன்னா
ஒரு நல்ல அமௌண்ட்டு உனக்கு மீதம் இல்லை, அதுக்காக டேக்ஸை ஏற்றிருக்கிறார். இன்னொரு விஷயம், இந்த 2015 இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இப்போ திரும்ப கொண்டு வந்திருக்காங்கிறாங்க. அப்போக்கும் இப்போக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ஒரு நம்பிக்கை தகுந்த இடத்துலயே அது வந்து இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நான் திரும்பி சொல்கிறேன்ப்பா, மேக்கிங் சார்ஜுங்கிறது 10% கொடுத்துருப்பான். நீ 5 வருஷத்தில் கொடுக்குற வட்டியில் எனக்கு மேக்கிங் சார்ஜே வராதுன்னா, திரும்பி நீ என்கிட்ட புது தங்கமாக கொடுத்தேன்னா, நான் திரும்பி அதை நகையாக பண்ணுறதுக்கு எனக்கு மேக்கிங் சார்ஜ் வரும். இப்போ ஒரு 10, அப்போ ஒரு 10, 20% போயிடும். அந்த 20% 10% வட்டி கொடுக்கறதுக்கு நான் ஏன் உன்கிட்ட கொடுப்பேன்? இல்லை, அப்போ ஏன் ஃபெயிலியர் ஆச்சு, இப்போ ஏன் அது அதே காரணத்தில் ஃபெயிலியரு, இதுவும் அதே காரணத்து ஃபெயிலியரு. சரி, அப்போ இந்த ஸ்கீம் யாருக்கு தான் வந்து ஆப்டாக இருக்கும்? யாருக்கு ஆப்டாக இருக்கும்னா, கணக்கெல்லாம் காமிச்சு கோல்டு காயினாக வாங்கி வச்சவனுக்கு ஆப்டாக இருக்கும். அவனுக்கு 2% தான் இது போட்டிருப்பாங்க, ஸ்டாம்பிங் சார்ஜ். 5 வருஷத்தில் 10% வட்டி வரும். 8% வாங்கிட்டு திரும்பி கோல்டு காயினாக வாங்கிப்போம். இவ்வளோதான். நான் கோல்டு காயின் வச்சுருக்கேன், கோல்டு காயினை கொடுக்குறேன், திரும்பி ஒரு 5 வருஷம் கழிச்சு கோல்டு காயின் வாங்கிக்கிறேன். இப்போ கோல்டு காயின் கொடுத்தது 2%. ஆனால் 5 வருஷத்தில் நீங்கள் வந்து 2.5%னா 5 வருஷத்தில் 12% கொடுக்க போகிறீங்க. எனக்கு 10% வட்டியும் கோல்டாக திரும்பி கொடுக்கறதுனால கோல்டு காயின் வச்சவனுக்கு இது நல்ல பெனிஃபிட். அப்போ கோல்டு காயினை அப்போ கம்மியான டைமில் வாங்கி, அதாவது குறைவாக இருக்கிற டைமில் வாங்கி நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ கோல்டா நம்ம வந்து நகையா, நெக்லஸா, மோதிரமாலாம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், கதி முடிஞ்சது. இப்போ காயினை வாங்கி நீங்கள் மோதிஜிகிட்ட கொடுத்தீங்கன்னா 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு அனைத்து வேலையில் எக்ஸ்ட்ரா 12% கொடுப்பாரு. கோல்டு. ஆனால் நீ கோல்டு காயின் வாங்கிறதுக்கு உன்கிட்ட இன்கம் டேக்ஸ் கட்டின பணம் இருக்கணும். இல்லாட்டா உன்கிட்ட எப்படி காசு? இல்லை, நகை வாங்குறதே நான் வந்து காயினாக வாங்கிட்டேன். அது பில்லோட வாங்கணும். அந்த பில்லை காமிச்சிட்டு நாளைக்கு நீங்கள் 50 காயின் கொடுத்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு கேட்டானா கணக்காட்டுறதுக்கு உங்களுக்கு சோர்ஸ் இருக்கணும். இந்த ஸ்கீம் வந்து இப்போது நம்பகத்தகுந்த இடம்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து எல்லா கடைகளையுமே, எல்லா நகை கடையிலையுமே. இப்போ நான் பேங்க்லேயே கொடுப்பேன், நீ எங்கே வேணால் நம்மளே தேடி போய் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயே கொடுக்கலாம். ப்ரொவைடட் என்கிட்ட டேக்ஸ் பெய்டு மணி இருந்து என்னால் ஒரு 1000 கிராம் வாங்க முடிஞ்சா வாங்கி கடன் கொடுத்து 10% ரிட்டர்ன் கொடுக்குறதுனா ரெடி. இப்போ வார் வேறு திரும்ப தொடங்கியிருக்கு. பெட்ரோல் டீசல் விலை வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியல. ஆல்ரெடி கச்சா எண்ணெய் விலை இந்தியாவில் எப்படின்னா, கச்சா விலை எண்ணெய் விலை ஏறினா விலையை ஏற்றிடுவாங்க, இறங்கினா விலையை குறைக்க மாட்டாங்க. ஆனால் நாங்கள் ஸ்டெடியாக நிலையாக வச்சுருக்கோம் அப்படின்ல அமைச்சர்லாம் சொல்கிறாங்க. 100 ரூபா வச்சு 120 ரூபாய்க்கு ஏற்றினீங்க, $120 $70 வந்தது, குறைக்கல. இப்போ $100 போயிடுச்சா திரும்பி ஏற்றிடுவேங்க $1. இப்போ அதான் பேலன்ஸ் ஆகுதுல்ல. இப்போ பார்த்தீங்களா, கச்சா எண்ணெய் விலை ஏறி இருக்கு. இப்போ நாங்கள் அப்போ $40 இருக்கச்ச $25 இருக்கச்ச $100 அது இதெல்லாம் இப்படி காம்பன்சேட் பண்ணி தான் சார் பண்ண முடியும். அப்படி இல்லையா? அப்போ கம்பெனி 45 கோடி ரூபா நஷ்டம் காட்டுது. இப்போ இந்த ஆயில் கம்பெனிலாம் ஒன்று 40,000 கோடி நஷ்டம் ஏன் காட்டுது? நீங்கள் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா அதுவும் ப்ராஃபிட்டில் இருந்ததுன்னா ஓகே. பணத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு பணக்காரனுக்கு டேக்ஸ் கம்மி பண்ணத்தை இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு பொதுத்துறை கம்பெனியை நட்டத்தில் கொண்டு போய் விட்டுட்டு நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். தான் உண்மை. இப்போ ரிசல்ட் வரப்போகுது, ஒன்றுக்கு 40,000 கோடி 50,000 கோடி நஷ்டம் வரப்போகுது. சரி, கோல்டு இப்போது எந்த நேரத்தில் வாங்கினா சரியாக இருக்கும்? இனிமேல் கம்மியாகுமா? இல்லை, இன்னும் கம்மியாகும். அடுத்த 6 மாதத்துக்கு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் வரைக்கும் கம்மியாகும். இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு இன்னிலேருந்து மார்ச் வரைக்கும் ரேட்டு கம்மியாகுங்கிறது தெளிவாக தெரியும். நீங்கள் 25,000 வந்துருங்கிறீங்க, அந்த 6 மாதத்தில் வந்துருமா? 6 மாதத்தில் நான் எப்போ சொன்னேன் 5 வருஷம் ஆகும். கர்வ் இப்படி இறங்கி மேலே ஏறும். பெட்ரோல் டீசல் விலை இதே நிலையில் தொடருமா இல்லை அதிக வாய்ப்பு? இல்லையா, இன்னும் 2 குண்டு போட்டு $100 ஆச்சுன்னா இன்னும் $2 $3 ஏற்றும். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.
வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் வேணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.